சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெல்ல கற்போர் வெல்வதெப்படி சேனலில் 10ஆம் வகுப்பிற்கான கணித பாடத்திலிருந்து எடுக்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1 தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இதில் வந்து உறவுகளும் சார்புகளுன்றது தமிழ் டாபிக். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுல ஈஸியான சாப்டர் எதுனா ஃபஸ்ட்டு சாப்டர் தான். இது நல்லா பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு 7 மார்க்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லணும்னா, ஃபைண்ட் A cross B, A cross A and B cross A அப்படின்ற ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு அதுக்கு சப்பில் 1 2 3 ஒரு நம்பர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் வேல்யூ என்ன பண்ணால் நம்ம A cross Bயும் கண்டுபிடிக்கணும், A cross Aவும் கண்டுபிடிக்கணும், B cross Aவும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏவோட வேல்யூ எடுத்து எழுதுகிறோம், பியோட வேல்யூ எடுத்து எழுதுகிறோம். இதை A cross B வந்து போட சொல்கிறாங்க. இது வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன்லாம் இங்கே பண்ண போகிறதில்ல, வெறும் செட்ஸ் தான் வந்து ரெடி பண்ணுறோம். செட்ஸுன்ற போது இந்த 2வையும் இந்த 1ஐயும் செட்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏல இருக்க 2 பியில் இருக்க 1 எடுத்து செட்ஸ் போடும்போது 2,1ன்னு அப்படியே எழுத வேண்டியதான். நீ எதையும் நீ பெருக்கலாம் நினைக்கணும், பெருக்கல் குறி இருக்கே என்ன பண்ணணும்லாம் நினைக்காத. இருக்கிறதுல ஈஸி, எந்த பெருக்கல் வகுத்தல் எதுவும் இல்லை, கூட்டல் கூட கிடையாது. இருக்கிற நம்பரை எடுத்து அப்படியே எழுத போகிறோம், செட்ஸ் ரெடி பண்ணுறோம், அவ்வளோதான். 2,1 இது அடுத்த எடுத்தோம்னா அதே 2,-4. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம்ம முடிஞ்சிருச்சு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2 எடுத்துருக்கோம். அடுத்த இதில் -2 இருக்குது, 1 இருக்குது. ஓகேங்களா? -2,1 அடுத்தது -2,4 இந்த கண்டிஷன் முடிஞ்சுங்களா? அடுத்து 3 இருக்குங்களா? 3,1 3,4 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்மளுடைய A cross Bயோட ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதே நம்பருக்கு அடுத்தது என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? A cross A கண்டுபிடிக்கணும். அப்போ A cross Aன்னும் போது ஏவையே 2 முறை எழுதணும். ஏவோட வேல்யூ என்ன பண்ண போகிறோம்? 2 டைம் எழுதுவோம். அப்போ 2 -2 3 2 -2 3 ரிப்பீட்டட். அதே தான். அதே என்ன பண்ணால் திரும்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 2,2 2, -2 2,3 ஓகேங்களா? அந்த மாதிரி செட்ஸ் ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி -2 எடுக்கிறோம். 2 -2, -2 -2,3 ஃபினிஷ்டுங்களா? அடுத்து 3 எடுத்துக்கிறோம். 3,2 3, -2 3,3 இது A cross ஏவோட வேல்யூ உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப். அடுத்து B cross ஏவோடது அதே கண்டிஷன்ஸ் தான். உங்களுக்கு B cross ஏன்னும்போது உங்களோட வேல்யூ எழுதிங்க. பியை ஃபஸ்ட்டு எழுதணும், ஏவை செகண்ட் எழுதணும், அதுதான் கண்டிஷன். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. பி வந்து ஃபஸ்ட்டு, அடுத்தது ஏ. அப்போ 1,-4 ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2, -2, 3. அப்போ இதுக்கு நாம் செட்ஸ் ரெடி போடுவோம். 1,2 1, -2 1,3 இது மாதிரி எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து -4,2 -4,2 -4 -4, -2 -4,3 இது 3 ஸ்டெப்பு ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இத்தனை பாயிண்ட்டையும் எத்தனை இது கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரே சம் தான் இது. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா A = Bன்னு கொடுத்துருக்காங்க. A = Bனாலே 2 சமம்னு அர்த்தம். அப்போ ஏவும் ஒரே வேல்யூ தான், பியும் ஒரே வேல்யூ தான். நம்ம கொடுத்துருக்குது P, Q. அப்போ P, Qன்றதே 2 தரம் எழுதிக்கணும். ஏவோட வேல்யூவும் P, Q தான், பியோட வேல்யூவும் P, Q தான். நம்ம கொடுத்த எல்லா கண்டிஷன்ஸையும் போட்டாலும் ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. A cross Bயும் அதே தான், A cross Aவும் அதே தான், B cross Aவும் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை நீங்கள் போட்டும் பார்த்துக்கலாம். A cross Bயோட வேல்யூ எழுதுகிறோம், P, Qன்னு எழுதுகிறோம். இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா P, Q. அதே A cross Aன்னு எழுதினாலும் அதே வேல்யூ தான். அடுத்த கண்டிஷன் B cross Aக்கும் அதே தான் சம். இது வந்து ஈஸி, எல்லாம் சேம் வேல்யூ தான் இந்த சம்முக்கு. தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து M,Nன்னு கொடுத்துட்டாங்க. B வந்து நல் செட், எதுவுமே கிடையாது, அந்த இதுல எந்த நம்பருமே கிடையாது, வெற்றிடம் அப்படின்னு அர்த்தம் இதில். அப்போ A cross B அப்படின்னு போடும்போது M,N அப்போ இன்ட்டு இது வெற்றிடம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு எம்டியாக தான் கிடைக்கும். அடுத்தது A cross A. அப்போது ஏவையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ என்ன? M,N. அப்போ M,N. அப்போ M இன்ட்டு M, M,M, M,N, N,M, N,N இது வந்து ஏவோட வேல்யூ. இப்போ B cross ஏன்னும் போது பியோடது என்ன சொன்னால் நல் செட், எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்படி ஜீரோவில் எதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். அப்போ இதையும் பண்ணும்போது அவனுக்கு எம்டியாக வெறும் 4. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா லெட் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க ஏபி. இது இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இது நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சால் நம்ம கரெக்டாக போட்டுருவோம்.
இல்லை எக்ஸ் பார் எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. அதாவது ப்ரைம் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும், ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது தான் ப்ரைம் நம்பர். அதில் பகா எண்கள் தமிழில் சொல்லுவாங்க. அப்படின்னும்போது லெஸ் தேன் 10, 10ஐ விட குறைவாக அப்படின்னும்போது அந்த கண்டிஷன் பியோடைய கண்டிஷன் என்ன நம்பராக இருக்குன்னா, எப்பயுமே 1 வந்து கிடையாது. அதில் 2, 3, 5, 7 தான் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். இதை நம்ம கரெக்டாக நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சு போட்டோம்னா இது சரியாக எடுத்து எழுதிடலாம். அப்போ ஏவோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ அந்த கண்டிஷன்ஸ் படி எழுதுகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அவங்க கேட்ட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும் போது 1,2, 1,3, 1,5, 1,7 நான் சொன்ன கண்டிஷன்ஸ் படி ஏற்கனவே இது ஒரு தடவை புரிஞ்சிட்டிங்கன்னா இப்பயும் நீங்கள் மாற மாட்டீங்க. கொஞ்சம் ஒரு தரத்துக்கு 2 முறை கேட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் 2, அப்படியே எல்லாத்தையும் எழுதி ஏ கிராஸ் பி போட்டுருங்க. பி கிராஸ் ஏ என்பது பியை ஃபஸ்ட் எழுதுவீங்க, ஏவை செகண்ட் எழுதுவீங்க. அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் படி கண்டுபிடிச்சா 2 செட்டுமே நமக்கு கிடைச்சிரும். இவ்வளோ தான் ஈஸி சம். கண்டிப்பாக 2 மார்க் உங்களுக்கு கையில் இருக்குது. நன்றி.